ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி பத்தி இந்த 5 பாயிண்ட் கண்டிப்பா ஒரு காமன் மேனா தெரிஞ்சே ஆகணும். சோ லாஸ்டா சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்றதை வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் முக்கியமான விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ கடன் வாங்குற ரேட்ல எந்த சேஞ்சுமே பண்ணல. அதாவது 6.5% தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பைக்கோ இல்ல வீடோ வாங்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இதுக்கப்புறமும் மெயின்டைன் ஆக போகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னதான் லோன் ரேட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலனாலுமே ஃபுட் அண்ட் கிராசரி ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஆர்பிஐ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறதாவும், இதுக்கப்புறம் ஏதோ ஆக்ஷன் தேவைப்பட்டா அதுலயும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதா ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூணாவதா இது பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்பிஐயோட பேங்க் ரேட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாதனால ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ இது ஒரு கரெக்டான டைமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நாலாவதா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் எந்த ஒரு டிராபிட் சேஞ்சஸ்மே இல்லாம ஒரு நார்மலான ட்ரேடிங் டேவா தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சோ அதனால இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத ஒரு நல்ல டைமாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ அவங்களோட கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை குறைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோ இல்ல ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ பெருசா நம்ம கொலாட்டரலா எதுவும் கொடுக்கிறதுக்கு அவசியமா இருக்காது. சோ இன்னியோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடன் வாங்குறதுக்கோ இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ஒரு ரைட் டைமா இப்ப இருக்கும் அப்படின்றத ஆர்பிஐ சிம்பாலிக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.